அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஹிஜ்ரி 1446 ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் அல் மதரசத்துல் முனவ்வரா மாணவர்களாகிய எங்களுடைய மாணவ மன்றம் மிகவும் அழகான முறையில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்வதில் உதவிய அல்லாஹுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்தவளாக மாணவ மன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதில் மும்முரமாக ஈடுபட்ட எமது ஆசான் அவர்களுக்கும், பள்ளி நிர்வாக சபையினருக்கும், நலன் விரும்பிகளுக்கும், ஏற்பாட்டு குழுவினருக்கும், பங்கு பற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வுகளை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய மாணவ மன்றத்தை ஆரம்பிக்கும் முகமாக சகோதரி ஏஎம் முஷிஃபா அவர்களை எமது இறுதி வேதமான அல் குர்ஆனிலிருந்து ஓரிரு வசனங்களை பாராயணம் செய்வதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் طيرًا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அவனுக்கே அஞ்சி நடங்கள், அவனிடம் தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அல் குர்ஆன். அடுத்த நிகழ்வாக அமைவது சூரத்துல் இஹ்லாஸ் தர்ஜுமத்துல் குர்ஆனை வழங்கிச் செல்ல சகோதரன் ஆரம் ஷானை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று கூறுவீராக. அவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹு ஸல்லல்லாஹு அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் அவன் எவரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத் அவன் எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இன்னும் அவனுக்கு ஒப்பாக எவரும் இல்லை. வஸ்ஸலாம். அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்றைய மாணவ மன்றத்தின் அடுத்த நிகழ்வாக அன்பு சகோதரி எம்.எஃப். சாரா அவர்களை அத்தஹியாத்தை அதற்காக சகோதரியை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்றால் அத்தஹியாத். அத்தஹியாத்து முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அமைவது அல்லாஹ்வின் அருட்கொடையை தண்ணீரின் வகைகளை பற்றி கூறிச் செல்ல சகோதரன் ஏ அப்துர் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் தண்ணீர். தண்ணீரின் அளவு இரு வகைப்படும். குறைவான தண்ணீர், அதிகமான தண்ணீர். குறைவான தண்ணீர் என்பது 2 உள்ளத்துக்களை விட குறைவானதாகும். அதிகமான தண்ணீர் என்பது 2 உள்ளத்துக்கள் அல்லது அதை விட அதிகமானதாகும். 2 உள்ளத்துக்களின் அளவு என்றால் சுமாராக 2 அடி நீளமும் 2 அடி ஆழமும் 2 அடி ஆழம் கொண்ட நீர்த்தொட்டி நீரின் அளவாகும். நீர் மூவகைப்படும். சுத்தப்படுத்தும் நீர், சுத்தமான நீர், அசுத்தமான நீர். சுத்தப்படுத்தும் நீர் அது
சுத்தப்படுத்தும் நீர் அது தன்னிலேயும் சுத்தமானது, பிற பொருளையும் சுத்தப்படுத்தக்கூடியது அது. அது இயற்கையில் எந்த பண்பில் இருந்த போதிலும் சரியே. சுத்தமான நீர் அது தன்னிலேயும் சுத்தமானது, பிற பொருளை சுத்தப்படுத்த முடியாதது அது. உதாரணம், இளநீர், குளிர்பானங்கள் போன்ற வகைகள். அசுத்தமான நீர் அது தன்னிலேயும் அசுத்தமானது, பிற பொருளையும் சுத்தப்படுத்த முடியாதது அது. வசலாம். அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நீ நடக்க பாதை இல்லையெனில் கவலைப்படாதே, நீ நடந்தாலே அதுவே பாதையாகும். அல்லாஹ்வின் அருள்படை இல்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் அறிவாற்றல் பற்றி உரையாற்றி செல்ல சகோதரி SF நிஹ்லாவை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன்னிலையில் நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அல்லாஹ்வின் அறிவாற்றல். அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன். அல்லாஹ்வின் அறிவிலிருந்து எதையும் மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது. கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். விண்ணிலும் மண்ணிலும் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். முற்காலத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். மனிதன் செய்யும் நன்மை தீமைகளை அல்லாஹ் நன்கறிந்தவன். உலகங்களிலும் மனிதன் பேசும் மொழிகளை அல்லாஹ் நன்கறிந்தவன். உலகம் மறுஉலகம் பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவன். சுவர்க்கம் நரகம் பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவன். அனைத்து வித ஏற்பாடுகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். வசனம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா கிராத்தை வழங்கிச் செல்ல சகோதரி AF சஹ்லாவை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் சூரா ஃபாத்திஹா ஒன்றை ஓதுவதற்காக அன்புடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வு வுலுவின் சுன்னத்துக்களை பற்றி அறிந்து கொள்வோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் வுலுவின் சுன்னத்துக்கள். வுலு செய்யும் போது கிப்லாவை முன்னோக்குதல், பிஸ்மிலுடன் வுலுவை ஆரம்பித்தல், இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல், மிஸ்வாக் செய்தல், வாய் கொப்பளித்தல், வாயுடன் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துதல், தாடியை குடைந்து கழுவுதல், வலது பக்கத்தை முதலில் கழுவுதல், தலை முழுவதையும் மசூத் செய்தல், இரு காதுகளையும் மசூத் செய்தல், கை கால் விரல்களை குடைந்து கழுவுதல், ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுவுதல், தொடர்ச்சியாக செய்தல், முகம் கைகால் இவற்றின் ஃபர்லான அளவை விட கூடுதலாக கழுவுதல், உறுப்புகளை தேய்த்து கழுவுதல், நீரை உபயோகிப்பதில் நடுநிலையை கையாளுதல், வுலு செய்யும் நேரத்தில் பேசாமல் இருத்தல், வுலு செய்த பின் வுலுவின் துஆவை ஓதுதல். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக இஸ்லாமிய கீதம் ஒன்றை வழங்கிச் செல்ல ருக்கியா குழுவை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் உங்கள் முன்னிலையில் இஸ்லாமிய கீதம் ஒன்றை பாட வந்துள்ளோம். வெண்பனி அவர்கள் குணமாகும், செவ்வரி படலியாகும், புன்னகைதகள் மலராகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி அருத்திருமறையாகும், அவர்களை நானும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன், அவர்களை நானும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன், அது கிடைத்தால் வாழ்வில் இனிமை சூழ்ந்திடுமே. முழு நபி முஹம்மது முகமாகும், வெண்பனி அவர்கள் குணமாகும்,
செவ்வரி படர்ந்தது விழியாகும், புன்னகை இதழ்கள் மலராகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி அறர் திருமறையாகும், காணொலியே உடையாகி உடலிலும் படியாதே அந்த ஜனனத்தின் வாசத்தில் மதினாவாழ நினைத்தோயே. நான் வருவேன் நபி முன்னே பரவசமாய் புகழிசைக்க, அந்த பரிதவிப்பில் நான் இருந்தும் மௌனத்தில் இருந்தேன். பெரும் குறையாக மனம் கணக்க ஓர் மெழுகாக நான் உருக, இரவில் தனிமை அழுகிறதே கண்மலையாய். நெஞ்சத்துள் நினைத்தால் இன்றிடுமோ புகழ் பாடிடும் ஏழைடுவோம். முழுமதி முகமதர் முகமாகும், வெண்பணி அவர்கள் குணமாகும், செவ்வரி படர்ந்தது விழியாகும், புன்னகைகள் மலராகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி திருமறையாகும். அவர்களை நானும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன். அவர்களை நானும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன். அது கிடைத்தால் வாழ்வில் இனிமை சூழ்ந்திடுமே. உலுமதி முகமதர் முகமாகும், வெண்பணி அவர்கள் குணமாகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி திருமறையாகும். அண்ணலின் முன்னுயிர் பிரிந்தால் மகிழ்வுடன் நான் ஏற்றிடுவேன். பல நாட்களில் சிந்தனையும் தோன்றிய எண்ணம், திருகரமும் தலை போத மலரடியில் பார கண்மணியே ஆவலில் இதயம் விரைவில் வந்தால் ஒரு சமயம் தொலைந்திடும் துன்பம் அவ்வமயம். இறை முன் பயம் தோன்றிக் கொள்ள தேடுகிறேன், அவனுக்கும் எனக்கும் நடுவிலே திரைகள் அன்று விலகிடுமே. திருமுகமதில் உள்ளம் கலங்கிடுமோ. முழுமதி முகமதர் முகமாகும், வெண்பணி அவர்கள் குணமாகும், செவ்வரி படர்ந்தது விழியாகும், புன்னகை அவர்கள் மலராகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி திருமறையாகும். அவர்களை நாளும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன். அவர்களை நாளும் எதிர்பார்த்தேன், இதயம் மொழி பெற வரம் கேட்டேன். அது கிடைத்தால் வாழ்வில் இனிமை சூழ்ந்திடுமே. முழுமதி முகமதர் முகமாகும், வெண்பணி அவர்கள் குணமாகும், பொன்னிற தேகத்து வியர்வை அவர்கள் மனமாகும், மகரந்த இதழின் பொன்மொழி திருமறையாகும். வசலாம். அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். காபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். அடுத்த நிகழ்வாக தொழுகையின் மகிமையை கூறிச் செல்ல எனது அன்பு தோழி எம்.எச். ஃபாத்திமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் தொழுகையின் மகிமை. தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோலாகும். மானக்கேடான பாவச் செயல்களை விட்டும் தொழுகை தடுக்கிறது. இரு தொழுகைகளுக்கு இடையில் நிகழும் சிறிய பாவங்களுக்கு அது பரிகாரமாகும். உரிய நேரத்தில் உள்ளச்சத்தோடு தொழுதவர் வெற்றி அடைந்து விட்டார். தொழுகைகள் நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாப்பளிக்கின்றது. ஜமாஅத்துடன் தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு மேலானதாகும். முஸ்லிமுக்கும் காபிருக்கும் இடையில் உள்ள ஒரு வேறுபாடு தொழுகையாகும். இதை பேணி தொழுகைக்காக அடியெடுத்து நடக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும் ஓர் அந்தஸ்து உயர்த்தப்பட்டு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது. இதை பேணி தொழுது வருபவர் கல்வி அறிவுடையோர் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.
அடுத்த நிகழ்வாக அமைவது சகோதரி AW துஹா அவர்களால் வழங்கப்படும் தொழுகையின் ருக்கு மற்றும் நிலைக்கு வருதல். அதற்காக அச்சகோதரி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் ருக்கு செய்தல் நிமிர்ந்த நிலைக்கு வருவதாகும். ருக்கு செய்தல் நிலையிலிருந்து தக்பீர் கூறியவாறு குனிந்து ருக்கு செய்தல். இரு கைவிரல்களையும் விரித்து முழங்காலை பிடித்தல், முழங்காலை நேராக வைத்தல், தலையும் இடுப்பும் சமமாக இருத்தல், சஜ்தா செய்யும் இடத்தை பார்த்தல். ருக்குவின் போது ஆண்கள் தமது முழங்கையை விழாவை விட்டு ஆற்றியும் பெண்கள் தமது முழங்கையை விழாவோடு இணைத்து வைத்துக் கொள்ளல். ருக்குவின் போது 3 முறை தஸ்பீஹ் ஓதுதல். சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி. நிமிர்ந்து நிலைக்கு வருதல். ருக்குவிலிருந்து தஸ்பீஹ் கூறியவாறு நிமிர்ந்து நிலைக்கு வருதல். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. நிலைக்கு வரும்போது காது வரை கையிரண்டையும் உயர்த்தி தொங்க விடுதல். சஜிதா செய்யும் இடத்தை பார்த்தல். நிலையில் நின்றவாறு தஹ்மீத் ஓதுதல். ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்லி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅத். வஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இஸ்லாத்தின் முதலாவது கடமை கலிமாவையும் அதன் பொருள்களையும் கூற வருகிறார் சகோதரர் MNM நலீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் முன்னிலை ஒரு சிறிய கலிமாக்களை வந்துள்ளேன். முதலாம் கலிமா கலிமத்து தையிபா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வலவக்கர வல்லாஹு யாரிக்குள்ளே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாம் கலிமா கலிமத்து ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வலவக்கர வல்லாஹு யாரிக்குள்ளே என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருமடியார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மூன்றாம் கலிமா கலிமத்து தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பெரியவன், வல்ஹம்துலில்லாஹ் மேலும் அல்லாஹ் மிக பெரியவன், வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு வேறு யாரும் இல்லை, வல்லாஹு அக்பர் மேலும் அல்லாஹ் மிக பெரியவன், வலா ஹவ்ல தீமை விட்டு விலகுவதும் வலா குவத்த இல்லா வலா குவத்தை அன்மை செய்ய சக்தி பெறுவதும் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நிச்சயமாக எனது சமூகத்தினர் உலு செய்வதன் அடையாளமாக முகம், கைகள், கால்கள் பிரகாசித்து இலங்குகின்றன. நிலையிலும் வறுமையிலும் வருவார்கள். புகாரி, முஸ்லிம். நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய இஸ்லாத்தின் கடமைகளை வழங்கிச் செல்ல சகோதரன் AM ரூஹில்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் இஸ்லாத்தின் கடமைகள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி வ ஸௌமி ரமலானி வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி. இஸ்லாம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வணங்குவதற்குரியவன் அல்லாஹ்வை தவிர அருமில்லை என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஆவார் என்று சாட்சி கொள்ளுதல். வைகாமிஸ் ஸலாத்தி. தொழுகையை நிறைவேற்றுதல். ஈதாஇஸ் ஸகாத்தி. ஜகாத் கொடுத்தல். வஸௌமு ரமலானி. ரமலான் மாத நோன்பு நோற்றல். வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. வசதியுள்ளவர்கள் ஹஜ் செய்தல். வஸலாம். அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக சகோதரன் MRM அஹ்னாப் அவர்களை செய்தி வாசிப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது மாப்பு வச்சாண்டா ஆப்பு என்ற FM இன் மதிய நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் திலுக்கி ஜகடி ஜங்கா.
மன்னாட்டுகமையில் இருந்து மதுசாரம் நேற்று சென்ற லொரி கருவேப்பிலை மரத்தில் மோதி மதுசாரம் கொட்டியதால் கருவேப்பிலை மரம் சுமார் 15 நிமிடம் ஆடியதாக எமது செய்தியாளர் ARM மகதி தெரிவித்துள்ளார். கெகிராவையில் இருந்து கலாவைக்கு செல்லும் பாதை சீர்திருத்தம் காரணமாக விமான சேவை ஆரம்பிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் MM மிஷாரி தெரிவித்துள்ளார். விமான நிலையம் கட்டுவதற்கான இடம் பற்றி பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி விமான நிலையத்திற்கான இடம் கலாவ குளத்தின் நடுவே கட்டப்படுவதாக எமது பாராளுமன்ற உறுப்பினர் SM இஃப்லால் தெரிவித்துள்ளார். குட்டி சிங்கப்பூர் என அழைக்கப்படும் நிதிகமையின் ஜனாதிபதியாக WA அப்துல் ஹாதி பதவியேற்றுள்ளார். ஜேம்பனிஸில் இருந்து ஜேம் கட்டியதால் ஜேம்பனிஸ் கரிபனிஸை கொலை செய்துள்ளது. 30 ஈக்களும் 40 கொசுக்களும் காணமாகியுள்ளன. 30 ஈக்களையும் 40 கொசுக்களையும் கண்டுபிடித்து தருபவருக்கு 10 ஈக்களும் 40 கொசுக்களும் பரிசாக வழங்கப்படும். தெப்பக்குளத்தில் நீராடச் சென்ற சிமா தெம்பாக வந்தான். போராக்குளையின் ஜனாதிபதியாக JM சுஹைர் பதவியேற்றுள்ளார். நகரில் MMM நுஸ்ரியால் ஒரு கடல் உருவாக்கப்பட்டது. கரிபனஸில் இருந்த கரியை திருடி சென்றவரை கண்டுபிடித்து தருபவருக்கு ஒரு கரிபனஸ் இலவசமாக வழங்கப்படும். கெகிராவா நகரத்தில் அமைக்கப்பட்ட கடலுக்கு கப்பல் சேவையை MRM மகனாப் அமைத்துக் கொடுத்தார். கலாவ குளத்தின் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு செல்வதற்கு பொழிற சேவை எமது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷ்னி செய்து கொடுத்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டின் பெயரை எமது பாராளுமன்ற உறுப்பினர் முஃபீத் பால்பூனை என மாற்றினார். இத்துடன் உங்கள் மதிய நேர செய்திகள் முடிவடைந்துள்ளன. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ஜிலிகி ஜகடி ஜங்கா. அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக AM முஷ்ரிஃபா அவர்களின் இஸ்லாமிய கீதம் ஒன்றை வழங்கி செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய கீதம். அண்ணன் நபி எங்கள் நாயகமே அன்று தீத்த அருஜோதி இன்றும் கூட ஒளி வீசுதே, இன்றும் கூட ஒளி வீசுதே. மக்காவில் பிறந்தார் மதீனாவில் இறந்தார், மக்காவில் பிறந்தார் மதீனாவில் இறந்தார். மக்களையே மக்களாக்கி மன்னவரை தான் புகழ்ந்தார், மன்னவரை தான் புகழ்ந்தார். செங்கோலின் நாட்டி மங்காத வீழ்ச்சி அகிலமெல்லாம் சூழ்ச்சி அண்ணன் நபி எங்கள் நாயகமே அன்று தீத்த அருஜோதி இன்றும் கூட ஒளி வீசுதே, இன்றும் கூட ஒளி வீசுதே. பசியோடு சில நாள் புசியாமல் பல நாள் விசித்திரமாய் வசித்தார் அண்ணன் நபி எங்கள் நாயகமே அன்று தீத்த அருஜோதி இன்றும் கூட ஒளி வீசுதே, இன்றும் கூட ஒளி வீசுதே. வசலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அமைவது வஜ்ஜஹத்து. அதனை வழங்கிச் செல்ல ஆசிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுத்துக்கொண்ட விடயம் வஜ்ஜஹத்து. வஜ்ஜஹத்து வஜ்ஜி இல்லது வத்த சமாவாத்தி ரஹ்மான் அனேகம் முஸ்லிமன் வமான மினல் முஸ்லிகீன் இன்னா ஸலாத்தி வனஸ்ஸி வமஹியாய வமமாத்தி லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ முஸ்லிமீன் வஸலாம். அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து இன்றைய நாள் நிகழ்வுகளை அலங்கரிப்பதற்காக குழுவின் பர்லுகளை கூறிச் செல்ல வருகிறார் KM அம்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் உளவின் பர்லுகள். உளவின் கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று நியத்து செய்தல். அந்த நியத்துடன் முகத்தை முழுமையாக கழுவுதல், இரு கைகளையும் முழங்காய் உட்பட கழுவுதல், தலையின் சில பகுதியை தண்ணீரினால் தடவுதல், இரு கால்களையும் கரண்டை உட்பட கழுவுதல், மேற்குறிப்பிட்ட ஒழுங்குமுறைப்படி செய்தல். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்து தொழுகையின் நியத்துக்களை கூறி செல்ல வருகிறார் சகோதரி
ஐயன் லீனா மரியம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலே எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் பர்லான தொழுகையின் நியத்து. நியத்து என்பது செய்ய தயாராகும் காரியத்தை மனதால் எண்ணி அதனை வார்த்தைகளால் கூறி உறுதி கொள்வதாகும். ஐங்கால தொழுகையின் விரிவான நியத்து. சுப்ஹு தொழுகையின் நியத்து. உஸல்லி ஃபர்ல சுஹி ரகஅத்தைனி அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. அல்லாஹு அக்பர். சுப்ஹு தொழுகையின் ஃபர்லான 2 ரக்அத்துக்களை அதாவாக கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். தனித்து தொழுவோர் லில்லாஹி தஆலா என்று கூறியும் பின் தொடர்ந்து தொழுவோர் லில்லாஹி தஆலா மஅமூமன் என்று கூறியும் தொழுகை நடத்துவோர் லில்லாஹி தஆலா இமாமன் என்று கூறியும் நியத்து வைக்க வேண்டும். லுஹர் தொழுகையின் நியத்து. உஸல்லி ஃபர்லல் லுஹ்ரி 4 ரக்அத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. அல்லாஹு அக்பர். லுஹர் தொழுகையின் ஃபர்லான 4 ரக்அத்துக்களையும் அதாவாக கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அஸர் தொழுகையின் நியத்து. உஸல்லி ஃபர்லல் அஸ்ரி 4 ரக்அத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. அல்லாஹு அக்பர். அஸர் தொழுகையின் ஃபர்லான 4 ரக்அத்துக்களையும் அதாவாக கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். மக்ரிப் தொழுகையின் நியத்து. உஸல்லி ஃபர்லல் மக்ரிபி 3 ரக்அத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. மக்ரிப் தொழுகையின் ஃபர்லான 3 ரக்அத்துக்களையும் அதாவாக கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். இஷா தொழுகையின் நியத்து. உஸல்லி ஃபர்லல் இஷாஇ 4 ரக்அத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா. அல்லாஹு அக்பர். இஷா தொழுகையின் ஃபர்லான 4 ரக்அத்துக்களை அதாவாக கஅபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக தொழுகை நிபந்தனைகளை கூறி செல்ல தோழி ஷீமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பூ போல் பூத்திருக்கும் கதிர் அவர்களுக்கும் என் போல் போன்றிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் குழுவின் நிபந்தனைகள். முஸ்லிமாய் இருத்தல், பகுத்தறியும் புத்தியுள்ளவனாய் இருத்தல், உலு ஃபர்லு என அறிந்திருத்தல், உலு செய்யும் விதத்தை அறிந்திருத்தல், உலு செய்வதற்காக சுத்தமான நீரை பெறுதல், உலுவின் ஃபர்லான உறுப்புகளில் தண்ணீர் படாமல் தடை செய்யக்கூடியதை நீக்குதல். வஸ்ஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக எம்ஐஎஃப் நஸ்லா சன்னா அவர்களின் இஸ்லாமிய கீதத்தை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். முஅல்லிம் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் இஸ்லாமிய கீதம். நபி நபி அரு நபி 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 அரு நபி மனம் பெரும் பேரொளி மனம் பெரும் பேரொளி ஆதி நபி நீதி நபி ஆதி நபி நீதி நபி ஆலமெங்கிலும் அருணபி அகதானவனின் அகமதராமி உலோகமொளிர வந்துதிர்த்த திங்கள் மாநபி. அகதானவனின் அகமதராம் எங்கள் யானபி உலோகமொளிர வந்துதிர்த்த திங்கள் மாநபி. சர்க்கரை அலம் மண் போற்றும் நாளும் மண் தோன்றிய ராகி பிணி போக்கும் மாஹிர் பிழி எங்கும் நாளிர் சுடர் வீசும் ஹசிர் மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா. தினம் காதலிலே கவிதை பாடும் காதலர் கோஷம் பிணி தீர்க்கும் அண்ணா மதினம் தாண்டி பாரிலே வீசும். உங்கள் பார்வை கேங்கி பாவி மனம் பாரம் சுமத்துதே உங்கள் பார்வை கேங்கி பாவி மனம் பாரம் சுமத்துதே. தங்கள் பாதம் காணும் காட்சி காலம் நாம புகழுதே. அகதானவனின் அகமதராம் எங்கள் யானபி பூலோகமொளிர வந்துதிர்ந்த திங்கள் மாநபி.
துனியாவிலெங்கும் பூத்த கலை நூனிரன்பே கலை நூனிரன்பே மண் தோன்றி மலர காரணமே காசிம் நபியே மண் தோன்றி மலர காரணமே காசிம் நபியே தேடும் போதே தீராத காதல் போதே யார சுழல்லா தேடும் போதே தீராத காதல் போதே யார சுழல்லா யா ஹபிபல்லா கடல் நீரை தீர்த்து கவிதை கோர்த்து பாடி முடியுமோ கடல் நீரை தீர்த்து கவிதை கோர்த்து பாடி முடியுமோ தடையை தொடர்ந்து வருவதேனோ எந்த பாவமோ தடையை தொடர்ந்து வருவதேனோ எந்த பாவமோ நான் மீண்டும் மீண்டும் கேட்கும் வரம் தாங்கள் தானபி நான் மீண்டும் மீண்டும் கேட்கும் வரம் தாங்கள் தானபி இன்னும் ஏனோ ஏனோ கேட்கவில்லை எந்த குரலொலி இன்னும் ஏனோ ஏனோ கேட்கவில்லை எந்த குரலொலி அகதானவனின் மனைவி மனைவி அகதானவனின் அகமதரா எங்கள் யானபி உலோக மொழிர வந்துதித்த திங்கள் மாணவி அகதானவனின் அகமதரா எங்கள் யானபி உலோக மொழிர வந்துதித்த திங்கள் மாணவி தற்கரை நாளம் மண் போற்றும் நாளோ மரஹபா மண் தோன்றிய ராஹி பிணி போக்கும் மாஹிர் பிலியங்கும் நாளே சுடபிஷும் ஹாஷிர் மரஹபா மரஹபா. அச்சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அண்ணலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி ஒரு பேச்சை பேச ஏஎம் முஷிஃபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி ஒரு பேச்சை. அப்துல்லா மற்றும் ஆமினா என்ற தம்பதியருக்கு பிறந்தவர்கள் தான் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலில் வந்தவர்கள். குறைஷி குலத்தில் ஹாசிம் என்ற கோத்திரத்தில் பிறந்தார்கள். அப்துல்லா அவர்கள் அன்னை ஆமினாவை திருமணம் செய்த கொஞ்ச மாதங்களிலேயே வியாபாரம் காரணமாக மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரம் பயணம் செய்வது கடினமான ஒன்றாக இருந்தது. சில பேரே நோய்வாய்ப்பட்டு பயணம் செய்யும் வழியிலேயே இறந்து விடுவார்கள். அதே போல அப்துல்லா அவர்களுக்கும் ரொம்ப நாட்களின் பயணத்தின் போது உடல் நலம் குறைவால் வரும் வழியிலேயே இறந்து விட்டார்கள். அப்துல்லா இறந்த சில நாட்களுக்கு பின் அன்னை ஆமினா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை மக்காவில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. யானை ஆண்டு அப்படி என்றால் ஆப்ரஹா என்பவன் யமன் நாட்டு மன்னனாக இருந்தான். அவன் பெரிய கோயில் கட்டி அரேபியர்கள் அனைவரும் கஅபாவிற்கு செல்லாமல் அவன் கட்டிய கோவிலுக்கு வர வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டான். ஆனாலும் அவனுடைய கட்டளையை அரேபியர்கள் மதிக்கவில்லை. அதனால் அவன் கஅபாவை இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்று ஒரு யானை படையை அனுப்புகிறான். அந்த நேரத்தில் நபிகளார் அவர்களுடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் கஅபாவின் பொறுப்பாளராக இருந்தார்கள். ஆப்ரஹாவுடைய படையில் 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்ததால அரேபியர்களால் அவர்கள் கூட சண்டையிடுவது கடினம். அதனால் வேற வழி இல்லாம அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்களை மக்கா நகரத்தை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்துகிறார்கள். மக்களும் வேறு வழி இல்லாம வெளியேறி செல்கிறார்கள். ஆப்ரஹா மிக பெரிய யானை படைகளையும் போர் வீரர்களையும் திரட்டிக் கொண்டு மக்காவை நோக்கி வந்தான். ஆனாலும் அந்த யானை படைகள் மக்காவை நெருங்கியதும் கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டன. அந்த படையினர்கள் யானையை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனாலும் யானைகள் எழுந்திருக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அபாதி எனும் பறவைகள் கூட்டத்தை அனுப்புகிறான். அந்த பறவைகள் 3 கற்களை கொண்டு வந்தன. 1 வாயிலும் 2 கால்களிலும் என்று அந்த பறவைகள் கற்களை ஆப்ரஹாவுடைய படையின் மீது வீசி எறிந்தன.
அந்த கற்கள் பட்டலும் அந்த படையில் இருந்த மனிதர்களும் யானைகளும் சுருண்டு சுருண்டு விழுந்தனர். அல்லாஹ் தஆலா அனைவரையுமே அழித்து விட்டார். கடைசியாக ஆப்ரஹாவுடைய திட்டத்தை அல்லாஹ் தஆலா முறியடித்து கஅபாவை பாதுகாத்தார். இந்த காரணத்தால் தான் யானை ஆண்டி என்று அழைக்கப்படுகிறது. நபிகளார் பிறப்பதற்கு முன்பே தந்தை இறந்து விட்டார்கள். எனவே நபிகளாருடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் அவர்கள் தான் நபிகளாரை வளர்த்தார்கள். நபிகளாரை கஅபாவிற்கு எடுத்துச் சென்று துஆ செய்தார்கள். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அப்துல் ஹாதி இஸ்லாமிய கீதத்தை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னில் ஒரு சிறிய இஸ்லாமிய கீதத்தை பாடமுன் வந்துள்ளேன். மக்கா புனித நகரினிலே மாநபி முஹம்மத் பிறந்தார்கள். மான்புரு மதீனா நகரினிலே மாநபி முஹம்மத் மறைந்தார்கள். நபியின் தந்தை அப்துல்லா, நபியின் தாயார் ஆமீனா. நபிகள் உண்மை பேசியதால் அக்காதிக் என்றே அழைத்தார்கள். நம்பிக்கை கொண்ட மனிதராய் நபிகள் வாழ்ந்த காரணத்தால் அல்-அமீன் என்றே அழைத்தார்கள். அன்புடன் நபியை ஏற்றார்கள். மக்கா புனித நகரினிலே மாநபி முஹம்மத் பிறந்தார்கள். மான்புரு மதீனா நகரினிலே மாநபி முஹம்மத் மறைந்தார்கள். நபியின் தந்தை அப்துல்லா, நபியின் தாயார் ஆமீனா. நபிகள் உண்மை பேசியதால் அக்காதிக் என்றே அழைத்தார்கள். நம்பிக்கை கொண்ட மனிதராய் நபிகள் வாழ்ந்த காரணத்தால் அல்-அமீன் என்றே அழைத்தார்கள். அன்புடன் நபியை ஏற்றார்கள். அச்சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அழகிய பேச்சை வழங்க எனது தோழி AWF ஜுஹாவை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இதயம் கண்ட சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப கால வரலாறு ஆகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன யுகத்தில் மக்கா எனும் இடத்தில் கிபி 571 அன்றைய யுகத்தில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தந்தையையும் பிறந்த 6ஆம் வயதில் தாயையும் இழந்தார்கள். பின்னர் தமது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் வளர்ப்பிலும் அவர் இறந்த பின் பெரிய தந்தை அபூதாலிபிடமும் வளர்ந்தார்கள். சிறு வயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று ஆடுகளை மேய்க்கத் தொடங்கினார்கள். பின் ஓரளவு விவரம் தெரிந்த பெண் தனது பெரிய தந்தையுடன் சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள். இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது. தமது 25வது வயதில் சிறந்த வியாபாரியாகவும் திகழ்ந்தார்கள். அக்காலத்தில் மக்காவில் பெரும் செல்வ சீமாட்டியாகவும் வணிகராகவும் காணப்பட்ட கதீஜா நாயகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒழுக்கம், அறிவு, உண்மை என்பவற்றை கண்டு அவர்களை திருமணம் செய்ய விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் வயதில் கூடியவராகவும் விதவையாகவும் காணப்பட்ட அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்தார்கள். இதனால் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் என்ற அளவு உயர்ந்தார்கள். இவர்கள் 40 வயதாகும் போதே சாதாரண மனிதராகவும் ஒரு வணிகராகவுமே காணப்பட்டார்கள். 40 வயது வரை அவர் எவ்வித இயக்கங்களையும் தோற்றுவிக்கவில்லை. அதற்கு பின்னரான வாழ்வு 2 கட்டங்களாக தோற்றுவிக்கப்படுகிறது. ஒன்று மக்கா வாழ்க்கை, இன்னொன்று மதீனா வாழ்க்கை. 40 வயது வரை சாதாரண மனிதராக இருந்த இவர் அதற்கு பின் தான் இறைவனின் தூதர் என்பதையும் பிரகடனம் செய்தார். அகில உலகை படித்து பரிபாலிக்கும் இறைவன் ஒருவன், அவனை வழிபடுமாறும் போதிக்கத் தொடங்கினார்கள். பொய், பித்தலாட்டம், விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை முதலானவற்றில் இருந்து தவிர்த்திருக்குமாறும் இறைவனிடம் இருந்து நற்செய்திகள் வருவதாகவும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்கள் மக்காவில் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தினர் அபிசீனியாவிற்கும் மதீனாவுக்கும்
இதனால் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். இதனால் தங்கள் சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு எளிதாக எடுத்துச் செல்லக்கூடியதாயுள்ள தங்க நாணயங்கள் என்பவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தம் தோழர் அபூபக்கர் என்பவருடன் மதீனா என்னும் நகருக்கு தியாக பயணம் மேற்கொண்டார். இவ்வுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். அவை தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்துக்கோர் அருட்கொடையான் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானிலம் போற்றும் நற்குணவாதியாக திகழ்ந்தார்கள் என்பது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதோர் என்ற பாகுபாடின்றி உலக மாந்தர்கள் அனைவரும் அறிவர். இதனை மாற்று கருத்துடைய அறிஞர்களின் கூற்று தி 100 போன்ற புகழ்பெற்ற நூல்களிலும் கூட மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. நாகரீகமில்லாத படிப்பறிவில் குறைந்த சரியான கொள்கை கோட்பாடுகளற்ற மௌட்டிக மூடப்பழக்க வழக்கங்களில் திளைத்த ஒரு சமுதாயம். விஞ்ஞான அறிவோ வரலாற்று அறிவோ சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு வளராத அந்த காலத்தில் தாங்கள் கொண்டிருந்த கொள்கைகளோ அல்லது நம்பிக்கைக்கு எதிராக இஸ்லாத்தை தங்களது வாழ்க்கை நெறியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது என்றால் நிச்சயமாக அந்த மக்கள் பிரமதங்களை ஆராய்ந்தோ அல்லது இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக்குவதை கண்ணால் கண்டோ ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராவதற்கு முன்னர் அவர்களுடன் வாழ்ந்த 40 வருட காலத்திலேயே அவர்கள் தங்களது நற்குணங்களை வாயிலே பெற்றிருந்த தன்னம்பிக்கையும் நட்பேரும் தான் அவர்களை இஸ்லாத்தை பாழ்நாட்டம் கொள்ள செய்தது என்றால் மிகையானது. அதிகம் சூனத்தில் நுழைய செய்வது எது என வினவப்பட்ட போது தக்வாவும் நற்குணங்கள் என்றார்கள் நபி அவர்கள். ஆதாரம் திருமதி. எமக்கு நற்குணங்களை வலியுறுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இலக்கணமாகவும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டினார்கள். நம்மை விட அதிக பணம் உள்ளவர்களிடம் கடன் கொடுத்து விட்டால் நயந்து பயந்து தான் கேட்க வேண்டியுள்ளது. அதிகார வர்க்கம் என்றால் கேட்கவே வேண்டாம், அவர்கள் பார்த்து கொடுத்தால் தான் உண்டு. இங்கு ஒரு வல்லரசு அதிபரிடம் மிகச் சாதாரண ஒருவர், அதுவும் முதல் தடவையாக கடன் கேட்கும் போது மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றார். இதனை பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அம்மனிதனிடம் தன்மையாகவும் மரியாதையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். வாங்கியதை விட அதிகமாக கொடுக்கின்றார்கள். அதுதான் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள். ஏதோ ஓரிரு நபர்களிடம் மட்டும் இப்படி இருக்கவில்லை, மொத்த மக்களிடமும் நட்புற நாயகரே, அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை பற்றி கடுகளவே கூட கூறிவிடவில்லை. அது கரையைத்தான் தொட்டு பார்த்தோம். படிப்பினை பெறுவதற்கே தவிர பெரிதாக எதையும் சொல்லிவிட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ரப்புல் ஆலமீனே கூறுகிறான், நபியே, நிச்சயமாக நீர் உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் என்று. எனவே எமது அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை நாமும் தேடி அறிந்து அதனை பின்பற்றி எமது ஈருலக வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்வோம் என கூறி எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மனிதன் மறதியின் மத்தியில் படைக்கப்பட்டுள்ளான். ஞாபகமூட்டல்கள் மனிதனை புனிதனாக்கும். அடுத்த நிகழ்வாக சகோதரி எம்எம்எஸ் சீமா அவர்களின் கவிதை, அதனை வழங்க அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பூப்பால் போதிருக்கும் கதிர் அவர்களுக்கும் எப்பால் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை ஏற்றி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேந்தல் நபிகள் இருக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை. திங்கள் நபிகள் உலகும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் அங்கும் முன்னே தங்கம் ஜெயிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அர்த்தர் மணப்பதில்லை. தாகா நபீர பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. அண்ணல் நபிக்கு அருகே இருந்தால் அர்த்தர் மணப்பதில்லை. கண்ணல் நபிகள் கருத்தை சுவைத்தால் கர்மம் இனிப்பதில்லை. ஏகன் தூதர் குறையை கேட்டால் இசையை ரசிப்பதில்லை. பாச நபிடம் வயிற்று முழுதாய் உணவை பார்த்ததில்லை.
காசிம் நபியின் வீட்டில் காசுக்கு தகுதி இல்லை. பட்டு பஞ்சுமெத்தை நபியை தொட்டு பார்த்ததில்லை. பெருமான் நபி எழுதும் வாக்கியம் பேனை பெறவில்லை. உம்மி நபி படிக்கும் வாக்கியம் புத்தகம் பெறவில்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த நிகழ்வாக அழகிய பேச்சை வழங்கிச் செல்ல ருக்கியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிலாத் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஆசான் அஸ்ரத் அவர்களுக்கும் என்னை போன்ற சகோதர சகோதரிகளுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் பேச்சொன்றை பேசுவதற்காக முன்வந்துள்ளேன். அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, செயல்களில் நேசிக்க கூடிய செயல்கள் எது? இந்த செயலை செய்தால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சில செயல்களில் அல்லாஹ்விற்கு மிக நேசிப்பதற்குரிய செயல். இந்த செயலை போன்று இன்னொரு செயல் அல்லாஹ்வுடைய தீனில் உள்ளது. வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நல்ல நன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். என் சகோதரனே, என் சகோதரியே, இவ்வுலக வாழ்வில் உங்களோடு பெற்றார்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை. உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்திருந்தால், உங்களோடு பொருத்தத்தோடு மரணித்திருந்தால், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெறுபவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு கோபத்தோடு மரணித்திருந்தால் தௌபாவின் மூலமாக திருந்திக் கொள்ளுங்கள். நஷ்டவாளிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் தஹ்லமு இல்லா இய்யா. அல்லாஹ்வை வணங்குவதுடைய கடமை அல்லாஹ் மனிதருக்கு கொடுக்கின்றான். அதற்கு பிறகு வபிலில் வாலிதைனி அஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர்கள் ஒருவரோ 20 வயதை அடைந்து விட்டால் பலா தகுல்லஹுமா உப்பி, அவர்களை பார்த்து சீ என்று வெறுப்பதற்கு கூடிய வார்த்தை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுக்காதீர்கள், வெறுத்து விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவ்விடத்திலே கண்ணியமோடு பேசுங்கள். தஹ்பித் பஹுமா ஜலாலா துல்மினுர் ரஹ்மான், அவ்விடத்தில் அருளில் இரக்கத்தின் இறக்கைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இதைவிட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி கூற வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வகுல் ரப்பி ரஹ்முஹுமா பயானி சபீரா, யா அல்லாஹ், எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு பார்த்துக் கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த இறையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குர்ஆனுடைய கணக்கிடாத வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி என் பேச்சை முடிவு செய்கின்றேன். வஸ்ஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இறுதி நிகழ்ச்சியாக செயலாளர் அவர்களின் நன்றியை வழங்க அவர்களை நட்புடன் அழைக்கின்றேன். அச்சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்-மதரசத்துல் முனவ்வரா மாணவர்களாகிய இன்றைய மாணவர்கள் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இன்றைய நாள் நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்த சகோதர சகோதரிகளுக்கும் கண்டுகளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு மாணவர்களிடத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறும் நான் மரியம் பின் முஸம்மிர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.
Sallallahu ala Muhammad. Sallallahu alaihi wasallam. Ya Rabbi salli alaihi wasallam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறது. பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மி. ஆட்டிடுவாங்க. இதுல கொடுங்க. அவ்வளவுதான், நல்லது. தேவைப்பட்டவங்களை கொடுங்க. தேவைப்பட்டவங்களை கொடுங்க. தேவைப்பட்டவங்களை கொடுங்க. சாப்பிடும். தலைவர் கலைச்சி போனாரு. நல்லா சாப்பிடுங்க. மணால் வேலை 5ஆம் ஆண்டு கொஞ்சம் கூட கொடுங்க. வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு போச்சு. கிடைச்சலையா? இஃப்லாலுக்கும் 4-5 கொடுங்க. திண்டலையா? பாப்பட்ட சொல்லணும் சின்ன வயசுக்கு. ஓ